ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் குயிக்காக ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதை கேளுங்க. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கா? ஸோ எங்கள் வீட்டு குட்டி சொன்ன மாதிரி எப்படி சூப்பராக இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் பாறை மீன் 1.5 கிலோ அளவுக்கு வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் சொன்ன 2 இன்க்ரீடியன்ட் சிக்கன் 65 மசாலா அண்ட் கார்ன்ஃப்ளவர் தாங்க. அதையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். நீங்கள் சிக்கன் 65 மசாலாவுக்கு பதிலாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்கன் 65 மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் அண்ட் சிக்கன் 65 மசாலா ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதை நம்ம தண்ணி சேர்க்காம ட்ரையாக தாங்க கலந்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஆனால் சிக்கன் 65 மசாலாலேயே உப்பு இருக்குன்றதுனால நான் இதில் சேர்க்கலை. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மீனை மசாலாவில் ஒன்றொன்னா சேர்த்து மீனோட எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபிஷ் மேலே கோட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மசாலா எதுவுமே உதிராமல் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மீனையுமே இதே மாதிரி மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம மசாலாவில் கலந்து வச்சிருக்க ஃபிஷ் எல்லாம் ஒன்றொன்னா அதில் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் மீன் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் சேர்த்த மீன்லேருந்து மசாலா கொஞ்சம் கூட உதிரலைங்க. மீன் நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம இதை கடாயிலேருந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம மசாலாவில் கலந்து வச்சுருக்க மற்ற மீனையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மசாலாவில் சேர்த்த மீன் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அண்ட் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரையோட லெமன் ஜூஸ் ட்ராப்ஸ் அண்ட் ஆனியன் ரிங்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.